ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அசினாஸ் டைரி. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்லையில் வந்து புதுசாக ஃப்ரைடே மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாளையங்கோட்டையில் செட்டிக்குளம் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே ஐயா கோயிலுக்கு அடுத்தால தான் இந்த சந்தை வந்து போட்டிருக்காங்க. இப்போ ஒரு 3 வாரமாக இது வந்து நடந்துட்டுருக்கு. சரி வாங்க, நம்ம இப்போ என்னென்ன கடைலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கடையில் வந்து குட்டீஸ்க்கு இன்னர்ஸு, டவல்ஸ், அப்புறம் லுங்கி அந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இது வந்து பழக்கடை, எல்லா பழமுமே இங்கே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 கருவாடு கடை இருந்துச்சு கிட்ட கிட்ட. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துண்டு கருவாடு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இந்த கூனி இறால், நெத்திலி கருவாடு எல்லாமே வச்சு வித்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்து வாரம் வாரம் இங்கே வந்தாலே மேக்ஸிமம் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கேயே கிடைக்கும். ஸோ எல்லாமே இங்கே இருக்குது, வாங்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி தான் இந்த கடை பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ட்ராக்ஸ், அப்புறம் இன்னர்ஸ், குட்டீஸ்க்கு ட்ரௌசர்ஸ், லுங்கி இந்த மாதிரிலாம் இன்னொரு குட்டி கடை இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ ஒரு குட்டி தட்டு வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அந்த தட்டுக்கு ஒரு தட்டுக்கு எது எடுத்தாலுமே 20 ருபீஸ் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கிட்டே இன்னொரு காய்கறி கடையும் இருந்துச்சு. மற்ற காய்கறி கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிலோ கணக்கு தான். நமக்கு எவ்வளோ வேணுமோ அது வெயிட் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். இந்த கடையிலையுமே காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அடுத்தால இது வந்து வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் கடை. இங்கேயுமே நம்ம வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஜாமானுமே இந்த கடையில் இருந்துச்சு. வடகம்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பன் கடை இருந்து தேங்காய் பன், அப்புறம் இந்த மாதிரி கேக்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. இது நம்ம 90s கிட்ஸோட ஸ்பெஷல் எல்லாமே இந்த கடையில் இருந்தது. இந்த இருக்குல்ல அந்த காரச்சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேக்கெட் 100 ரூபாய். இந்த 90s கிட்ஸோடது வந்து 5 பேக்கெட் 100 ரூபாய் அப்படி வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்கிட்ட ஒரு கீ செயின் கடை இருந்து சோன் பப்படி, பபிள்ஸ் எல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இந்த கீ செயின் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ஷூ கீ செயின் வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறமா இது வந்து பலகார கடை, முறுக்கு, அச்சி முறுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சர், காரச்சோ எல்லா ஐட்டமே இந்த கடையில் இருந்துச்சு. அதுக்கிட்டவே பார்த்தீங்கன்னா சம்சா, போண்டா, அப்புறம் உள்ளி வடை, பஜ்ஜி எல்லாமே நல்லா சூடாக போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக இது வந்து பழக்கடை, என்னென்ன தேவையோ எல்லா பழங்களுமே இந்த கடையில் இருந்துச்சு. ஃப்யூச்சரில் இன்னுமே நிறைய கடை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.